ஆண்டோடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். கிறிஸ்மஸின் செய்தி, இயேசுவின் பிறப்பின் செய்தி என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்க வைக்கிறோம். இயேசு எந்த ஊரில் பிறந்தாருங்க? எந்த ஊர்? நம்ம பாட்டு பாடிட்டோம்ல, பெத்லகேம். சரி, ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக அவர் பிறந்தார். இன்றைக்கும் ஆண்டவராகிய தேவன் நமக்குள்ளே ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவாய் நமக்குள்ளே பிறந்திருக்கிறார். வார்த்தை என்ன சொல்லுகிறது அவரை பற்றி? மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 2:1. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அதாவது கேட்குறாங்க, யூதருக்கு ராஜாவாக. அப்போ யூதருக்கு ராஜாவாக யார் இருக்கான்னா ஏரோது இருக்கிறான். அப்போ ஏரோது இருக்கிற பொழுது அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நமக்கு மேலே இன்னும் ராஜா வராப்பில்லையா? இப்போ என்ன பண்ணா, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. யாருடைய நட்சத்திரம்? இயேசுவோட நட்சத்திரம். யாருடைய நட்சத்திரம்? எவ்வளோ நட்சத்திரங்களுக்கு, எல்லா நட்சத்திரங்களுக்கும் பேரிட்டு அழைக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு நட்சத்திரம் இருக்கிறது. அவர் தான் இயேசு கிறிஸ்துக்கும் உங்களுக்கும் எனக்கும் வழிகாட்டுகிற ஒரு நட்சத்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அவருடைய நட்சத்திரம் அப்படி தான் போட்டிருக்கு இல்லையா? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரம். நீங்களும் நானும் யார் தெரியுமா? அவருடைய. நீங்கள் ஒளியாக இருக்கீங்களே, இயேசு ஏற்றுக்கொண்டீங்களே, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களே. எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்களோ அத்தனை பேரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்குள்ளே ஒளியாக இருந்தது. அப்போ நீங்கள் நட்சத்திரம். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிமுகப்படுத்தினீங்கன்னா நீங்கள் நட்சத்திரம். அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பாருங்க, அவரை பணிந்து கொள்ள வந்திருக்காங்களா யாருன்னா சாஸ்திரிகள் வந்து கேட்குறாங்க. ஞானிகள் எத்தனை பேருன்னு தெரியாது. 3 வகையான பொருட்களை கொடுக்குறாங்க. அதனால் 3 பேருன்னு நம்ம ஃபிக்ஸட் பண்ணிட்டாங்க. ஆனால் அப்படி 3 பேர் கிடையாது, நிறைய பேர் வந்திருக்காங்க. 3 வகையான பரிசு பொருள் கொடுக்குறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகராக உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். ஆமாம், அவரை விசுவாசிக்கிறவன் என்னமா ஆக்கினைக்குள்ள. அப்படின்னா என்னதுங்க? ஆக்கினைக்குன்னா நமக்கு வந்து நஷ்டம். நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அழிந்து போக மாட்டோம், நரகத்துக்கு போக மாட்டோம், பாதாளத்துக்கு போக மாட்டோம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனை நாமத்தில் விசுவாசம் உள்ளவனா இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அது சொல்லிட்டா, ரொம்ப கிளியரா சொல்லிட்டா. நீங்க அவரை விசுவாசிக்கலாம். பெரிய நீங்க அன்னதானம் போடலாம், அதை போடலாம், இதை போடலாம், எல்லாத்துக்கும் இதெல்லாம் செய்யலாம், கொள்ளலாம், ரொம்ப நல்லவளாக இருக்கலாம். உங்களை மாதிரி நல்லவர் யாருமே இருக்க முடியாது. பொய் சொல்ல மாட்டீங்க, எது பண்ண மாட்டீங்க. ஆனால் இயேசுவை விசுவாசிக்கலாம், என்ன பண்ண முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசுவை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே பிரியமான தேவச்சனமே, இந்த இடத்துல இயேசுவை தவிர மரியாதை விசுவாசிக்கலாமா? அவர் தானே குழந்தை பெற்றார். மரியாதை விசுவாசிக்கலாமா? மரியாள் வந்து நமக்காக இந்த இயேசுவை பிறப்பிச்சார். அவள் ரட்சிக்க முடியுமா? முடியாது. புனிதர் ரட்சிக்க முடியுமா? முடியாது. அப்போ யார் தான் ரட்சிக்கப்பட முடியும்? இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட முடியும். அவருக்கு தான் அந்த ரட்சிப்பின் வல்லமையை ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஒரே பேர குமாரனாக இயேசு கிறிஸ்துவ பூமிக்கு அனுப்பினார். கலத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயினிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். தேவன் என்ன பண்ணாராம்? அனுப்பினார். காலம் நிறைவேறின பொழுது. எப்போங்க? காலம் நிறைவேறின பொழுது. என்ன காலம்? சடான் ஆண்டவர் அனுப்பிச்சிடல. ஆதாம் தப்பு பண்ண உடனே இயேசு கிறிஸ்துவ அனுப்பலை. அப்புறம் மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைச்சிட்டு போவோம், அந்த நேரத்தில் அனுப்பலை. சாலமன் இருக்கிறப்ப அனுப்பலை. தாவீது நல்லா பாடுவான், அந்த டைமில் ஆண்டவர் அனுப்பலை. எப்போ அனுப்புனார்னா காலம் நிறைவேறின பொழுது குமாரனை அனுப்புனார். எப்போ அனுப்புனார்னா அவருடைய நோவா இருந்தப்போ ஆண்டவர் அனுப்பலை, மோசே இருந்தப்போ ஆண்டவர் அனுப்பலை, யோசேப் இருந்தப்போ ஆண்டவர் அனுப்பலை. ஆனால் எப்போ அனுப்புனார்னா பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால், தாவீது நாட்களில் அனுப்பியிருக்கலாம், ஆனால் அனுப்பலை. எரேமியா நாட்கள் அனுப்பியிருக்கலாம், அனுப்பலை. எசேக்கியேல் நாட்கள் அனுப்பியிருக்கலாம்,
அனுப்பலை. எப்போ ஆண்டவர் சொன்னார், காலம் நிறைவேறின பொழுது. எந்த நாளும் எந்த காரியமும் உங்கள் வாழ்க்கையிலே காலம் நிறைவேற வேண்டும், அதற்காக காத்திருக்க வேண்டும். ஸோ he have to wait upon the Lord of the waiting period is there. வெயிட்டிங் பீரியட் ஒன்று இருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் இந்த உலகத்தில் வரத்துக்கு ஒரு காலம் ஒன்று இருக்கிறது. திடீர்னு சடார்னு எதுவுமே வேகமாக செஞ்சிடறது ஆண்டவர் இல்லை. நிதானமாக, சைலண்ட்டாக, மெதுவாக, பொறுமையாக, அழகாக அந்த காலம் நிறைவேறணும் அப்படின்னு ஆண்டவர் வெயிட் பண்ணிருக்கார். அது வரைக்கும் குமாரனை அனுப்பவே இல்லை. அப்போ அவர் அனுப்பினப்போ எங்கே அனுப்புனார்? ஒவ்வொரு வருஷத்தின் முடிவிலையும் ஒவ்வொரு வருஷத்தின் துவக்கத்துலேயும் இஸ்ரவேல் மக்கள் என்ன நினச்சாங்கன்னா, எப்போ ஆண்டவர் வருவார், எப்போ ஆண்டவர் பறப்பார், எப்போ மேசியா வருவார். இன்னும் யூதர்கள் மேசியாக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரில, வந்துட்டு போனார்னு அவருக்கு தெரில. ஆண்டோட ரகசிய வருகையிலும் கூட அவர் வந்துட்டு போகிறது நிறைய பேத்துக்கு தெரியாமல் போயிடும். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து வந்துட்டு போகிறது நிறைய பேத்துக்கு தெரியல. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ நம்முடைய கண்கள் திறந்திருக்கிறது. ஆகவே வருடங்கள் ஓடிக்கொண்டே இருந்தன, நாட்கள் ஓடிக்கொண்டே. ரெண்டு காரியம் இருக்குது. ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எந்த தருணத்தில் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை புறக்கணிக்கப்பட்ட ஒரு நேரமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய தேவன் குமாரனை எல்லாரும் அவரை அவரை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனாலும் சக மனிதர்கள் அவர்களை என்ன பண்ணாங்களாம், ஏற்றுக்கொள்ளலை. அப்போ இயேசு பிறக்கிற வரைக்கும் இந்த பூமி காத்து கொண்டு இருந்தது. எப்போ அவர் பிறப்பார், எப்போ பிறப்பார். ஆகவே இந்த செய்தி என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், ஆண்டவர் பிறப்பார்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக ஒரு ஜெருசலமில் அவர் பிறக்க செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சாரா? இல்லை. லண்டனில் பிறக்க வைக்கலாம்னு நினச்சாரா? இல்லை. அவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு சொன்னால், பிரியமான தேவச்சனமே, இயேசு பிறக்கிறது ஒரு மாபெரும் காரியம். இந்த பூமிக்கு வர்றது பெரிய ஒரு குமாரன். அது எங்கே, அதாவது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அப்படின்னு சொல்லியிருக்கிறது 13-18 வெளிப்படுத்தின விசேஷம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே எல்லாமே ஆண்டவர் டிசைன் பண்ணி வச்சிட்டார். இயேசு இந்த பூமியில் பிறக்கணும், இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் மரிக்கணும், அவர் சிலுவையில் அறையப்படணும், அவர் உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தணும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் அந்த பூமி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை, யூதா ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை யார் ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், ரோமர்கள் ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். ரோமர் ரொம்ப பயங்கரமான மோசமானவன்கள். அவன் என்ன செய்வானுங்களாம், சாப்பிடுவானுங்களாம். நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்த சாப்பாடு வந்துருச்சுன்னா போய் வாந்தி எடுத்துகிட்டு திருப்பி உட்காந்து சாப்பிடுவாங்களாம். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்களா, ஒரு 500 பேர் 1000 பேர் கூடி நின்றுட்டு யாராவது குற்றம் செய்தால், யாராவது திருடுனா, யாராவது கொலைபாதகனாக இருந்தால் அவனை கொண்டு போய் எதில் போட்டுருவாங்களாம், சிங்கத்தின் கெபியில் போட்டுருவாங்களாம், புலியின் கெபியில் போட்டுருவாங்களாம். அது கடித்து திங்கிறத வேடிக்கை பார்த்து சிரிச்சிட்ருப்பாங்களாம். அந்த ஒரு காலத்தில் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார். அவருக்கு காலம் நல்ல ஒரு காலமாக இல்லை, அவருக்கு சாதகமாக இல்லை, இருண்ட காலமாக இருந்தது. காலம் நிறைவேறின பொழுது, அந்த இருண்ட காலத்துக்காக ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருந்ததா, காலம் நிறைவேறின பொழுது வெயிட்டிங் பீரியட், காத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்படி காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது நம்ம பார்க்குறோம், காலம் நிறைவேறின பொழுது ஆண்டவராகிய தேவன் பூமிக்கு யார் அனுப்புகிறாரா? இயேசுவை ஆண்டவராகிய தேவன் அனுப்புகிறார். ஆகவே இன்றைக்கும் உங்களுக்கும் ஆண்டவராகிய தேவன் எந்த மாதிரி ஒரு காலத்தில் பிறந்தார்னா, மத்தேயு 4:15 எடுத்து வாசிக்கலாம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள் வெளிச்சம் உதித்தது. இந்த மாதிரி ஒரு காலத்தான் வந்தார். நல்ல பிரகாசமான கால சூழ்நிலை நல்லா இருக்கிற இடத்துல, கவர்மெண்ட் நல்லா இருக்கிற அந்த சூழ்நிலை பிறக்கலை. அவர் எந்த இடத்துல பிறந்தார், எப்படி பிறந்தார் என்று சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம்.
எல்லாத்துக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து எப்போ பிறந்தாருன்னு சொல்லி. சத்திரத்தில் பிறந்தார், ஒரு மாட்டுக்கோட்டையில் பிறந்தார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த பின்னணியை உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். வந்தார், எந்த காரணமும் அவருக்கு சாதகமாக இல்லை. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே, இப்போ நல்லா தெரிஞ்சிச்சு எந்த இடத்துல, யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூதருக்கு நாங்கள் பார்த்துட்டோம், ராஜா பிறந்துட்டாரு, ஆனால் இந்த ராஜாவுக்கு தெரியல, லோக்கல் ராஜாவுக்கு தெரில, எங்கே பிறந்திருக்காருன்னு தெரில. ஆனால் வெளியேருந்து வந்து சாஸ்திரிக்கு வந்து சொல்கிறாங்க, ராஜா பிறந்துட்டார், உங்கள் ஊரில் தான் இருக்கார், ஆனால் இவங்களுக்கு தெரியல. சரி, எங்கே வந்து கேபிட்டலில் வந்து பிறந்திருக்கலாம்ல, ஜெருசலேமில் வந்து பிறந்திருக்கலாம்ல, இல்லை பெத்தேலில் வந்து பிறந்திருக்கலாம்ல, இல்லை ஷீலோவில் வந்து பிறந்திருக்கலாம்ல, இல்லை முக்கியமான ஒரு இடத்துல வந்து பிறந்திருக்கலாம்ல. அவர் எங்கேயும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெயர் பெற்ற இடத்துல வந்து ஒரு பிறக்கவில்லை. அவர் எங்கே பிறந்தார்னா மிக 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லஹேமுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னதான்? எப்ராத்தா. எப்ராத்தா என்னும் பெத்லஹேம். படிங்க. நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். ஆமென். ஆயிரங்களுக்குள்ளே, அதாவது 1000 கிராமம் இருக்கான். அந்த 1000 கிராமத்தில் ஒரு கிராமம் பேர் எப்ராத்தா. அந்த 1000த்தில் அந்த பேர் அட்ரஸ் தெரியாத இடம். அப்படிப்பட்ட 1000ங்களுக்குள்ளே ஒரு சின்ன கிராமம் எப்ராத்தா என்னும் பெத்லஹேம். பெத்லஹேம் எப்ராத்தா ஒன்று தான். இயேசு பிறந்தனால தான் அந்த ஊருக்கு பெருமை வந்துச்சு, பெத்லஹேம் என்று சொல்லி. நீங்கள் இருக்கிறதுனால தான் உங்கள் வீட்டுக்கும் உங்களுக்கும் ஆசீர்வாதம். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன். நீங்கள் இருக்கிறதுனால கர்த்தர் உங்கள் பேரை ஆஸ்வதிப்பார். இயேசு பிறந்ததுனால பெத்லஹேம் பேர் ஆண்டவர் பெருமைப்படுத்த ஆரம்பித்தார். எப்படின்னா, பெத்லஹேம் எப்படிப்பட்ட ஊர்னா, 1000ங்களுக்குள்ளே உன்னிடத்துலேருந்து புறப்படும், அங்கேதான் வருவார். எவ்வளோ பெரிய ஊருங்க, 1000 ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கிராமம் இருக்கும்போது. அந்த 1000 கிராமத்தில் கடைசி இந்த 1000மாக இருக்கிற அந்த ஊரில் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இந்த நம்மலாம் பாடுறோம், பெத்லஹேமில் பிறந்தவரை போட்டு தெரியுமா. ஆனால் எப்படி அவர் பிறந்திருப்பார்? என்ன மாதிரி ஒரு கஷ்டம். ஏரோது ராஜா காலி பண்ணணும்னு நினைக்கிறான். இப்போ தான் வெட்டி போட்டு 2 வயசு மேலே இருக்கவங்களாம் வெட்டி போட்டு, ஆண் பிள்ளைங்களாம் வெட்டி போட்டுருந்தான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்க ஆரம்பித்தார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தார் என்று சொன்னால் எப்ராத்தா என்னும் பெத்லஹேம். பெத்லஹேமுக்கு இன்னொரு பேர் எப்ராத்தா. ஆகவே சிறுவேன் தாழ்மையில் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். காலம் நிறைவேறதுக்கு முன்பாக இருண்ட காலமாக இருந்த பொழுது, இருள் சூழ்ந்த காலமாக இருந்த பொழுது, காலம் நிறைவேறும் பொழுது, 2வது இருண்ட காலமாக இருந்த பொழுது, 3வது என்னவென்று சொன்னால் சாதகமாக ஒரு பெரிய பட்டணத்தில் அவர் பிறக்கலை, சாதாரண ஒரு கிராமத்தில், அந்த ஊர் பேர் கூட தெரியாது, அந்த ஊர் பேர் 1000த்தில் கடைசி ஊர் தான் இந்த பெத்லஹேம். இந்த பெத்லஹேம் தான் பிறந்தார். ஆகவே நம்ம நினைக்கிறோம் பெத்லஹேம்னா பெரிய இடத்துல வந்து பிறந்துட்டார். நாங்களும் போயிட்டு பார்த்தோம் பெத்லஹேமில். இப்போ போய் பார்க்குறப்ப அதெல்லாம் மாடர்னாக இருக்குது. ஆனால் அப்போ பார்த்திங்கன்னா அது எப்படி இருந்திருக்குன்னு தெரில. ஆகவே எப்ராத்தான்னு அதுக்கு பேர் இருக்குது. இப்போ ஏன் அதில் இன்னொருத்தர் அந்த எப்ராத்தா அந்த ஊர்லேருந்து வந்தாங்க, யாருன்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும் பொழுது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாய் இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றான். மருத்துவச்சி சொல்கிறான், நீ பயப்படாத, உனக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறந்திருக்கு. ஆனால் அந்த வார்த்தையை ராகேல் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் கஷ்டத்தோடு நான் பெற்றேன் என்று சொல்லி
அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறா. படிங்க. மரண காலத்தில் அவள் ஆத்துமா ஆ பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெனோனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். எப்படி பேர் வச்சிருக்காங்க பாருங்க. நல்ல பேர் வைக்கிறப்ப பார்த்து பேர் வைங்க. இவர் பேர் எப்படி வைக்கிறாருன்னா, அவங்க அம்மா ராகேல் என்ன பேர் வைக்கிறாருன்னா, எப்ராத்தா ஊரில் என்ன பேர் வைக்கிறாருன்னா, வருத்தத்தின் குமாரன் அப்படின்னு பேர் வச்சுட்டான். மறுத்து வச்சு சொல்கிறான், இல்லை உனக்கு ஆண் பிள்ளை தான் பிறந்திருக்கு, நீ பயப்படாத அப்படின்றாரு. அதை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தான். நிச்சயமாக அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துருப்பாரு, மரணம் வந்திருக்காது. ஆனால் அவர் நெட்டில் வருத்தத்தின் பிள்ளை. ஆனால் யாக்கோபு பார்க்குறான், இது வருத்தத்தின் பிள்ளை அல்ல, பெனானி இல்லை, இவ பெஞ்சமின் என்று சொல்லி பெஞ்சமின் என்று பேர் வைக்கிறார். பெஞ்சமின் என்று சொன்னால் வலது கரத்தில், என்னுடைய வலது புறத்தில் இருக்கிறவர், வலது புறத்தில் இருக்கிற குமாரன் என்று சொல்லி பெயர். அந்த எப்ராத்தா ஊரில் தான் பெஞ்சமின் வந்தான். அவருடைய துக்கம் பயங்கரமாக இருந்தது. அவருடைய வேதனை ரொம்ப கஷ்டமாகவும், சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை. ஆகவே பிரியமான தேவச்சனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கும் பொழுது எப்ராத்தாவில் 2 பேர் வந்தாங்க. ஒருத்தர் யார் என்று சொன்னால் பெஞ்சமின், இன்னொருத்தர் யார் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவன் வருத்தத்தின் பிள்ளை என்று சொல்லி பேர் வைத்தாங்க. ஆனால் யாக்கோபு என்ன பேர் வச்சான்? பெஞ்சமின், என்னுடைய வலதுபுறத்தில் இருக்கிறவர். நம் ஆண்டவராகிய தேவன் வலதுபுறத்தில் இருக்கிறவர். உங்கள் வலதுபுறத்தில், ஏன் வலதுபுறத்தில் அவர் இருக்கிறவர். அதற்காகத்தான் இந்த பூமிக்கு ஆண்டவர் வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவச்சனமே, புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் இந்த பூமியில் வந்து பிறக்கும் பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த நாட்களிலே அவர்கள் வரும்பொழுது அந்த காலம் எப்படி இருந்துச்சுன்னா, சாம்பல் போல் ரொம்ப கஷ்டமாக, இன்னுமே நம்பிக்கையற்று எதையுமே அவங்க பெற்றுக்கொள்ளாதபடி ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் அந்த நேரத்திலும் ஆண்டவராக தேவன் ஒரு புதிய கனி கொடுப்பதாய் காத்தர் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் பிறக்க ஆண்டவர் வைத்தார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், காலம் நிறைவேற முடியாது இருந்துச்சு. வாசிக்கலாம். மத்தேயு 2:6 எடுத்து வாசிக்கலாம். யூதேய தேசத்தில் உள்ள பெத்லெகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டு இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். ஆமென். போதும். பாருங்க இப்போ என்ன இருந்துச்சுன்னா, அவருடைய நட்சத்திரத்தை எங்கே பார்த்தாங்களா? வானில் பார்க்குறாங்க. எப்படி இருக்கும் அந்த நட்சத்திரம்? வால் நட்சத்திரமா? எத்தனையோ நட்சத்திரம் இருக்குது. ஆனால் அவருக்குன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரம் என்ன பண்ணிச்சுன்னா, அதுக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அந்த நட்சத்திரம் செய்ய ஆரம்பித்தது. அந்த நட்சத்திரம் அந்த உதித்த உடனே யார் பார்த்துட்டே இருந்தார்னா, சாஸ்திரிகள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். எப்பொழுது அந்த நட்சத்திரம் வரும், எங்கே இந்த நட்சத்திரம் போகும், இந்த நட்சத்திரம் உதிக்கும் பொழுது யார் வருவார் என்று சொன்னால் மேசியா அந்த பூமிக்கு வருவார். ஆகவே நம்ம போய் பணிந்து கொள்ளணும் அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருந்தது. அப்படி கொடுக்கப்பட்டு இருந்தபடினாலே என்ன செய்தார்களாம், அவர்கள் அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ யார்கிட்ட போய் வந்து கேட்குறாங்கன்னா, ஏரோது ராஜர்கிட்ட போய் கேட்குறாங்க. நட்சத்திரத்தை பார்த்தோம், அவர் எங்கே இருக்கான்னு தெரியுமான்னு கேட்குறப்ப, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பினான். ஆமென். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. ஆமென். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்களாம். அது வரைக்கும் அந்த நட்சத்திரம் வெயிட் பண்ணிட்டே இருக்கு. இவங்க எங்கே போயிட்டாங்க? ஏரோது ராஜா அரண்மனைக்குள்ளே போயிட்டாங்க. நட்சத்திரம் எங்கன்னு தெரில. நட்சத்திரம் தான் வழிகாட்டி கொண்டு இருந்துச்சு. ஏரோது வழிகாட்ட முடியாது. நாங்கள் வாழ்க்கையில் நிறைய ஏரோதுக்கள் இருக்கார்கள். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நட்சத்திரமாக இருப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு எந்த இடத்துல பிறந்தாரோ அந்த இடத்துல கொண்டு வந்து நிற்கும்படி கர்த்தர் உங்களே என்னை வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே நீங்கள் நானும் வாழ்க்கிற ஒரே வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக வாழ்ந்து
இயேசுக்காக மறிக்கணும். இந்த நட்சத்திரத்தை வேலை என்ன தெரியுமா? இயேசுவை அதை காட்ட வேண்டும். அது வரைக்கும் நட்சத்திரம் இந்த ஸ்டார் வாஸ் வெயிட்டிங், அது வெயிட் பண்ணிட்டே இருக்குது, அது போகலை. அது எங்கள் ஏரோது மாளிகைக்கு போன பிறகு அவன் நிறைய பிளான் போடுறான். அந்த பிளான்லாம் கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான். நீ வந்தோன்னே எங்களுக்கு வந்து காட்டு, நானும் வந்துடுறேன், அப்படியே வந்து பணிந்து கொள்ள வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 10ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். பார்த்துட்டு என்ன பண்ணாங்களாம்? 11ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஆண்டவரை பார்த்துட்டு சும்மா வரல, அவருக்கு காணிக்கை கோல்டு ரெப்ரசன்ட் தி கிங்ஷிப், ராஜரீகம். ஆண்டவர் இந்த பூமியை ஆள செய்கிறவர். அதனால அவருக்கு பொன்னை கற்று கொடுத்த, சும்மா ஒரு மோதிரம் கொடுத்தாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. அள்ளிட்டு வந்தானுங்க பொண்ணெல்லாம், சும்மாவெல்லாம் இல்லை. ஆண்டவர் பறக்கிறப்ப ராயில தான் பறந்தார். பறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன நம்ம பாக்ஸ் பார்த்து போட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா, நாடகம் நேட்டிவிட்டி போகிறப்ப எல்லாத்துக்கும் கொண்டு சின்ன சின்ன பாக்ஸ் இருக்கும். அப்படிலாம் இல்லை. இங்கே வசனம் சொல்லுகிறது, தங்கள் பொக்கிஷங்களை எப்படியா ஆண்டவர் பறக்கிறப்ப பொக்கிஷத்தோடு பறந்தார். நம்ம மாத்திரம் என்ன பண்ணுறோம்? ஐயோ நம்ம வந்து நல்ல வாழ்க்கை வாழணும், அதனால் என்ன பண்ண மாட்டேன், நான் வந்து நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் விற்று வேணாம் பிரதர், போதும் பிரதர், இப்படியே இருந்துட்டு போகிறோம். நீங்கள் யாரோட பிள்ளை? யாரோட பிள்ளை? அப்போ நீங்கள் அப்படி இருக்கணும், ஒன்றும் இல்லாமல் அப்படி இருக்கணுமா? ஏன் நீங்கள் அப்படி உங்களே அவங்க மாற்றிக்கிறீங்க? எங்கேயாவது ஆண்டவர் சொல்லிக்காரா? இங்கே சர்ச்சுக்கு வரப்போ நல்லா மேக்கப் போட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா ஜம்மு டாப்பாக வரணும். சும்மா ஒன்றுமே இல்லாத மாதிரி இது ஆண்டி மாதிரி வரக்கூடாது. ஆண்டவர் அப்படியே வச்சுருக்காரு. ராஜாவின் பிள்ளைங்க, அவர் பிறக்கிறப்ப பொண்ணை கொண்டு வந்து வச்சாங்க. நம்புறவங்க ராமன் சொல்லுங்கள். ஆமாம், பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும், எது தூப வர்க்கம் வந்து ஆராதனைக்குரியவர், இன்சென்ஸ், ஃப்ராங்க்லின் இன்சென்ஸ். அந்த இன்சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆராதனைக்காக. அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாங்கன்னா வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையா. அது என்ன சொல்கிறது என்று சொன்னால், அது ஹியூமனிட்டி, அவர் சாக்ரிஃபைஸ், அவர் மரிப்பதற்காக அவர் வந்திருக்கிறார். இதை அடையாளப்படுத்தும்படியாக கிங்ஷிப், ஆராதனைக்கு ஆசாரியர். ரெண்டாவது அவருடைய மரணத்தை தெரிவிக்கும்படியாக ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக அந்த பூமியில் மரிக்கப் போகிறார். மரித்தது மாத்திரமல்ல, 3ஆம் நாள் உயிரோடு எழும்பப் போகிறார். உங்களுக்கும் எனக்கும் மிகுந்த சந்தோஷம் அடையும்படி ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்க இருக்கிறார். நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனா எந்த வழியா? வேறு வழியா. இயேசுவை பார்த்துட்டீங்கன்னா உங்க வழி மாறி போயிடும். இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா பழைய வாழ்க்கையில் நீங்கள் போக முடியாது. சாஸ்திரிகளுக்கு ஆண்டவர் தூதன் மூலமாக சொல்லுகிறார் சொப்பனத்தில், போவாத. நிறைய இடத்துல ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எச்சரிப்பார், ஆண்டவர் வார்த்தை கொடுப்பார், போகாத, திருப்பி வந்த வழியிலே போகாத. சாஸ்திரிகள் தான், ஞானி தான் இல்லையா? ஏன் அவங்களுக்கு தெரியல? ஞானம் எங்கே போச்சு? தெய்வீக ஞானம் ஒன்று இருக்கிறது. அந்த ஞானம் உங்களுக்கு இருக்கும்பொழுது கர்த்தர் சரியாக கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். நம்புற ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆகவே பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை பரிசாக கொடுத்தார். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பரிசாக கொடுத்தார். ஸோ த கிறிஸ்மஸ் இஸ் ரெஃபரன்ஸ் வாட் கிவிங். ஆண்டவர் கொடுப்பது. பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் கொடுத்தார். ஆகவே உங்களை என்னை இன்னைக்கு வழி நடத்தி செல்வது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். பழைய ஏற்பாட்டில் வெளியே இருந்த பரிசுத்த ஆவியானவர், புதிய ஏற்பாட்டில் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே நீங்கள் போக வேண்டிய வழியை ஆண்டவர் காட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே ஆண்டவராகிய தேவன் சில பேத்தெல்லாம் வச்சு அவர் ஆப்ரேட் பண்ணுவார். அவர் பிறந்தோடனே என்ன துணியில் வச்சாங்க தெரியுமா? லெனின் இருக்கு இல்லையா, அந்த துணியில் சுற்றி முன்னணியில் வச்சாங்க. எப்போ? பிறந்தப்ப. மரித்தப்பவும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க? இந்த வெள்ளை துணியில் லெனினில் அந்த அதை சுற்றி அவரை கல்லறையில் வைத்தார்கள். பிரியமான தேவஜனமே, உங்கள் வாழ்க்கை சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்கட்டும்.
உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களை பிரதிபலிக்க செய்வத வாழ்க்கையாக இருக்கட்டும். அநேகரை கிறிஸ்து இயேசுக்குள்ளே வழி நடத்துகிற ஒரு நட்சத்திரத்தை போல நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அந்த நட்சத்திரம் என்ன செஞ்சுதான்? போகிற வழியெல்லாம் காட்டிக்கொண்டே போய்கிட்டே இருந்துச்சான். நியூ டெஸ்ட்மெண்ட்டோட ரகசியம் என்னவென்று சொன்னால், பெத்லெஹேமிலே பிறந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2026 கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றப் போகிறார். வல்லமையிலே கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்கள் அவரை பின்பற்றும் பொழுது, அவரோட வார்த்தையை நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். என்ன நடந்தது? லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல் வழியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். எங்க உட்காந்துருக்காங்கன்னா, அந்த ராத்திரியில மேய்ப்பர்கள்லாம் வெளியே உட்காந்து அப்படியே உட்காந்து போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, அந்த குளிர்காலத்துல பனி பெய்கிற ஒரு நாளாக இருக்கும். அதனால் டிசம்பர் 20 டிசம்பரில் பிறந்திருப்பாரா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் பிறந்திருக்க மாட்டாருன்றாங்க. ஏன்னா அப்படி குளிர்காலம்னா உள்ளே போய் உட்காந்துருப்பாங்க. அவங்க குழியை நோண்டி அதுக்குள்ளே ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க மண் குகையில். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா தூதர்களும் வெளியே உட்காந்து வானத்தை பார்த்துட்டு இருக்காங்க. வானத்தை பார்த்துட்டு இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னா, அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். யாரு? மேய்ப்பர்கள். யாருக்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறது? மேய்ப்பருக்கு சொல்லப்படுகிறது. யோசேப்புக்கு ஆண்டவர் சொன்னார், அவர் கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது அவர்கள் குமாரனை பெறுவா, நீ அதை ஏற்றுக்கொள்ளு, மனைவியை ஏற்றுக்கொள்ளு, தள்ளிவிடாத என்றாரு. ஆனால் அவனுக்குள்ளே வச்சுக்கிட்டான், வெளியே சொல்லலை. இவர் தாங்க மேசியான்னு சொல்லியிருக்கலாம், அன்னைக்கு சொல்லலை. மரியாள் சொன்னாலா? மரியாள்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இவர் வந்தது மேசியா அப்படின்னு சொல்கிறாங்க. சிமியோன் சொல்கிறான், எல்லாரும் சொல்கிறாங்க. அவன் வெளியே சொன்னாலாவ தன் இதயத்திலே வைத்தாள். நிறைய பேர் அப்படித்தான் இருக்கீங்க. சொல்கிறதில்ல, நான் கிறிஸ்தவன் சொல்கிறதில்ல, கிறிஸ்துக்குள்ளே நான் வாழ்கிறேன், நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறேன். நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படின்னா, தாங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எதையுமே வெளியே காட்டுறதே இல்லை. நீங்களும் நானும் சொல்ல வேண்டும். இயேசுவின் பிறப்பை பற்றி சொல்ல வேண்டும். ஒரு நட்சத்திரம் சொல்லிச்சு, நட்சத்திரம் கூட்டிகிட்டு போச்சு, இயேசுவோட பிறப்பின் இடத்துக்கு கூட்டிகிட்டு போச்சு. நீங்கள் கூட்டிகிட்டு வர முடியுமா அந்த ஆலயத்துக்கு? தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்களும் நானும் கூட்டிகிட்டு வர முடியுமா? அப்படி முடியும் என்று சொன்னால், எனக்கு பிரியமான தேவஜனமே, கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. என்ன செய்தி? நற்செய்தி. தேவதூதன் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறவங்களாம் சொல்ல மாட்டானுங்கடா. ஆண்டவர் நினச்சாருன்னா போதும், அவரே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுவார். ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காகவும் ஆண்டவராக தேவன் வெயிட் பண்ணுறாரு. நீங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறாரு, நீங்கள் இந்த காரியத்தை செய்யணும்னு ஆசைப்படுறார், நீங்கள் இந்த வேலையை செய்யணும்னு ஆசைப்படுறார். நீங்கள் இயேசுக்காக ஏதாவது நீங்கள் செய்யுங்க. ஆண்டவர் ஒரு இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. பலவீனமாக இருக்காங்களா, அவங்களுக்காக சோமனுங்க. இயேசு நாமத்தினாலே இயேசு பற்றி அறியாது இருக்கார்களா, அவர்களை பற்றி சொல்லுங்க. பிசாசின் பிடியில் இருக்காங்களா, அவரை பற்றி சொல்லுங்க. இயேசு விடுவிப்பார். ஆமென். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். இதுதான் உனக்கு. ஏன் மேய்ப்பர்கிட்ட சொல்லணும்? மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மேய்ப்பர்களுக்கு நல்ல பேர் கிடையாது அந்த நாட்களில். மேய்ப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடுலாம் திருடிடுவாங்களாம். ஆடு குட்டி போட்டுச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்களாம், அதை விலைக்கு விற்றுருவாங்களாம், திருடிடுவாங்களாம். அதனால் மேய்ப்பர்னா ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தில் அந்த நாட்களில் நல்ல ஒரு பேர் கிடையாது. அவங்கள மதிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு போய் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவங்களுக்கு தான் முதல் சொல்கிறாரு, இன்றைக்கி நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்களா, உங்களுக்கு தான் முதல் செய்தி வந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். எல்லாராலும் நீங்கள் கைவிடப்பட்டிருக்கிறேன், நான் ஒன்றுமில்லை என்று சொல்கிறீங்களா, இன்றைக்கி ஒரு நற்செய்தி. கர்த்தர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிதா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். ஒரு தேவதூதன் ஒரு ரெக்க மரலாம் வச்சு இங்கே நிற்க வச்சுருவாங்க. இது சேனையே இறங்கி வந்துடுச்சு. என்ன சேனை?
பரலோகத்தில் சேனை. இயேசு பிறந்திருக்கான்னு சொன்னோன்னே ஒரு பெரிய பெட்டாலியனே ஆண்டவர் அனுப்பிச்சிட்டாரு. பரத்துலேருந்து சேனை வந்துச்சாமா. அப்போனா எப்படி இருக்கும் பாருங்க. பரம சேனை வந்துச்சியும். என்ன வந்தாங்க? எதுக்கு வந்தாங்க? வசனம் சொல்லுகிறது பரம சேனையின் திரள். எப்படியா திரள்? திரள்னா என்னது? 1-2 பேரா? 10-15 பேரா? ஒரு பெரிய கூட்டமே வந்துருச்சு. என்னத்த சொல்ல தெரியுமா? இயேசு பிறந்திருக்கிறான்னு ஒரு பெரிய கூட்டமே வந்துச்சு. திரள் அந்த தூதனுடைய தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு, அவங்களுக்கு என்ன சொல்றாங்க? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். என்ன சொல்றான்னு கவனிங்க. உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும், பூமியிலே உங்க வீட்டில் சமாதானம். பூமியில சமாதானம், என் வீட்டில் சொல்லுங்க. என் வீட்டில் என்னது? சமாதானம். சமாதானம் இருக்கா? சமாதானம் இல்லைன்னா இயேசுவை அழைங்க, பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். பூமியிலே சமாதானமும், மனுஷன் மேலே, உங்கள் மேலே, என் மேலே ரொம்ப பிரியம் வந்துருச்சு. ஒருவேளை உங்கள் அம்மா அப்பா பிரியம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை உங்கள் கணவர் பிரியம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை உங்கள் மனைவி பிரியம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் பிரியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது மனுஷன் மேல் பிரியம். உங்கள் மேலே ஹெவன் வந்து ரொம்ப பிரியமாக இருக்குது. நீங்கள் மாத்திரம் ஜெபிக்க ஆரம்பிச்சின்னா கர்த்தர் உங்கள் தேவையெல்லாம் அந்தந்த நாட்களில் ஆண்டவர் சந்திக்கும்படி கர்த்தர் வைப்பார். பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி யாரை துதித்தாங்க? தேவனை துதித்தாங்க. அதனால தான் உடனே என்ன பாடணும்? நம்ம தேவனை துதித்தோம் இல்லையா? ஒரு மனுஷனை துதிக்கலை. இவங்க என்ன பண்ணுறாங்க? சொன்னோன்னே கேட்டுட்டு பேசாமல் ஓஹோ அப்படியா, நம்மளாம் தான் அப்படி தான் இருப்போம்ல, ஓஹோ அப்படியே பிறந்திருக்காரா, பரவாயில்ல, இருக்கட்டும் பறக்கட்டும், சர்ச்சுக்கா வரணுமா, அடுத்த வாரம் போய்க்கலாம், ஜோம் பண்ணுமா, இல்லை நாளைக்கு ஜோம் பண்ணிக்கலாம், பைபிள் வாசிக்குமா, இல்லை நாளைக்கு ஜோம் பண்ணிக்க பைபிள் வாசிக்கலாம். அப்படி சொல்லலை. என்ன பண்ணாங்களாம்? ஒருவர் பார்த்து சொன்னால் என்ன சொல்லுவாங்களாம்? மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் பெத்லெம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் பாருங்கள் என்று சொல்லி, கர்த்தரால், ஆமென், இந்த காரியத்தை அவங்களே வைத்துக் கொள்ளல, அவங்க சொல்லி என்ன பண்ணாங்களா? வாங்க போய் பார்க்கலாமா. தீவிரமாக வரணும், சர்ச்சுக்கு தீவிரமாக ஜெபத்துக்கு வரணும், தீவிரமாக ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படியணும். அப்போ தான் ஆசீர்வாதம். மேய்ப்பர்கள் கேட்டுட்டு இங்கே அவங்க பஸ்ஸு காசு கேட்டாங்களா, இல்லை ஆட்டோ வச்சு போனாங்களா, இல்லை எவ்வளோ தூரம் நடந்து போயிருப்பாங்கன்னு தெரியுங்களா? அந்த ராத்திரியிலே நடந்து போயிட்டாங்க. தீவிரமாக வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். அவங்க சொல்லப்பட்ட உடனே அவங்க அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டாங்க. பிரசித்தம் பண்ணாங்கன்னா ரொம்ப போல்டா சொல்றான். பிரசித்தம் பண்ணார்கள். நீங்க சொல்லணும், உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு பிரசித்தம் பண்ண வேண்டும். ஆண்டோட வார்த்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய காரியத்துக்கு நீங்கள் வைராக்கியம் வைப்பீங்கன்னா அவரும் வைராக்கியம் வைப்பார். மரியாளோ அந்த சங்கதிகள் எல்லாம் தன் இதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மேய்ப்பரும் தங்களுக்கு சொல்லப்பட்டபடியே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். ஆமா, இருதயத்தை வச்சுட்டாங்க. அப்படியா, இந்த செய்தி இப்படியா, அப்படி நிறைய பேர் இருதயத்தில் வச்சுட்டீங்க. நீங்க சொல்லணுங்க. இயேசு அது ஒருத்தர் தான் எல்லா நியாயப்பிரமாணத்தையும் 613 10 கட்டளையை நிறைவேற்றி முடித்தது யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர்தான் உங்களுக்காக எனக்காக ஜீவ பலியாய், காணிக்கையாய், தேவ ஆட்டுக்குட்டியாய் உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தி மரித்தவர் யார்னால் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் பிறக்கவில்லை என்று சொன்னால், ஏதோ நான் இன்னைக்கு சொல்கிறேன் கேட்டுட்டு போகிறீங்கன்றதுக்கு இல்லை, அப்படி இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த கிறிஸ்மஸ் உண்மையிலே என்னுடைய அர்த்தமுள்ள கிறிஸ்மஸா? மேய்ப்பர் சொன்னாங்க, அவங்க முடிச்சிட்டாங்க. சாஸ்திரிகள் சொன்னாங்க, அவங்க முடிச்சிட்டாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, அவங்க எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம முடித்தோமா? ஆனால் நம்ம அதை செய்து முடித்தோமா? இல்லை. இன்றைக்கி நீங்களும் மேய்ப்பர் என்ன செஞ்சாங்களோ, சாஸ்திரிகள் என்ன செஞ்சாங்களோ, அதை இந்த சுவிசேஷத்தை எடுத்துகிட்டு போய் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். மனுஷனாக பிறந்தவர். மனுஷனால தான் அதை மாற்ற முடியும். அதுக்கு பூமியில் உள்ள மனுஷங்கள்
சரியாக அமைவதில்லை. பரலோகத்திலேருந்து ஒருத்தரை அனுப்பணும். அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிதாவானவர் குமாரனை அனுப்பினார். உங்களுடைய பாவம், என்னுடைய பாவம், ஆதாம் இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் 2ஆம் ஆதாமாக இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தார். இந்த இயேசு கிறிஸ்து திருப்பி கொடுத்தார். இன்றைக்கும் நம்ம கண்ணை மூடினா பரலோகத்துக்கு தான் போவோம். நம்புறீங்களா? இன்றைக்கும் நம்ம கண்ணை முன்ன என்ன இருக்கும்? இயேசு என் கூட இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் தடை இருக்கும் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் போக வேண்டிய வழி இல்லைன்னு சொன்னால், எப்படி ஒரு நட்சத்திரம் வழிகாட்டினதோ அதே போல் இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவியானவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். நடக்க வேண்டிய பாதையில் காட்டுவார், போக வேண்டிய பாதை காட்டுவார். வலதுபுறம் சாயாதபடி, இடதுபுறம் சாயாதபடி வழி இதுவே என்று சொல்லப்படுகிற சத்தம் உங்களுக்கு கேட்கும். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் இந்த வாழ்க்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் கொடுப்பார். பண ஆசை எல்லாத்துக்கும் வேறாக இருக்கிறது. ஆகவே பணத்தை அல்ல, பணம் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் கொண்டாட முடியாது. பணம் எதையும் உங்களுக்கு ரட்சிப்பை கொண்டாட முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் ரட்சிப்பை கொண்டாட முடியும். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் இரட்சகராய் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், மரியாள் அல்ல, புனிதர்கள் அல்ல, ஒரே ஒருத்தர் தான் விளக்கரம் செலுத்தினார். அவர் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக பிறந்தார். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? எங்கள் அன்பில் பரலோக தகப்பனே, ஆஸ்வதிக்கப்பட்ட அருமையான கிறிஸ்துவன் பிறப்பின் பண்டிகையை கொண்டாடும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்கு ஸ்தோத்திரம். வந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. எல்லாரையும் ஆண்டவரை கர்த்தாவே சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, சௌக்கியத்தோடு, நன்மையோடு, கிருபையோடு, தயவோடு ஆண்டவரை வழிந்து வருகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தராகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவர் அன்னோன் ஐக்கியமும் நம் அனைவரும் கூட என்றென்றைக்கும் எப்பொழுதும் இருப்பதாக சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஜெப தேவைக்கு 9894913619. La